காலையிலேயே வந்து கொஞ்சம் பிரைட்டான சன்னி டேவா இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் வந்துச்சு காலையில. ஸோ இப்போ கொஞ்சம் அப்படியே மாறிடுச்சு. ஒரு வழியா இங்க கேரளால வந்து புயல் எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட் வந்து புயல் எல்லாம் ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து நாம இருக்கிறது வந்து இப்போ இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் இல்லையா. ஸோ நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்டுமே ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. காலையிலேயே வந்து வெயில பாக்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சுங்க. சூப்பரா இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் அப்படியே லைட்டா வந்து அந்த வெயில் கம்மியாயிடுச்சு. இன்னொன்னு என்னன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்க வீட்டு முன்னாடி வந்து நான் காட்டுறேன். வீட்டு முன்னாடி வந்து புதர் மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் பக்கத்துல வீடு வந்து இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ செப்பரேட் கேட் இல்லையான்னு கூட கேட்டிருந்தீங்க. ஸோ நமக்கு வந்து செப்பரேட் கேட் இருக்கு. இதுதான் நம்மளுடைய கேட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் கேப் இருக்கு. அதாவது இது வந்து ரோடு. இந்த சைடு இப்படி போனோம்னா கொஞ்சம் தூரத்துல வந்து நமக்கு வந்து மெயின் ரோடு வரும். அதே வந்து லெஃப்ட் சைட்ல இந்த சைடு போனாலுமே நமக்கு வந்து மெயின் ரோடு வந்து பக்கம். இங்க ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இந்த செம்பருத்தி இலை இருக்குல்ல, செம்பருத்தி செடி, அதுதான் வந்து இங்க மேக்சிமம் வந்து வேலியா வந்து போட்டிருப்பாங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஏலக்காய் தோட்டம் இருக்கு. அதோட வேலி தான் இந்த செம்பருத்தி செடியெல்லாம். இங்க வந்து நம்ம ஊர்ல மாதிரி தோட்டத்துக்கெல்லாம் வேலி பாத்தீங்கன்னா அந்த கம்பியில போடுறது அந்த மாதிரி எல்லாம் இங்க பண்ண மாட்டாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த வேலி அப்படின்னா இந்த செம்பருத்தி செடி தான் இருக்கும். அதுவும் இந்த ஏலக்காய் தோட்டம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து பக்கத்துலயே வந்து ஒரு வீடு இருக்கு. அதுக்கப்புறம் ரைட் சைட்லயும் ஒரு வீடு இருக்கு, ஃப்ரண்ட்லயும் ஒரு வீடு இருக்கு இருப்பாங்க. ஸோ நமக்கு தேவையான செம்பருத்தி பூவெல்லாம் வந்து இங்கே பறிச்சுக்கலாம். அடுத்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இந்த செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலையெல்லாம் வந்து ஹேருக்கு போட்டால் ரொம்பவே நல்லது இல்லையா. ஸோ அதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்க, பேசிட்டே இருக்கும்போது நல்லா வந்து வெயில் வந்துருச்சு. 2 வீக் ஆயிடுச்சு இந்த வெயில பாக்குறதுக்கு. அதனால காலையில இருந்து பாத்தீங்கன்னா இந்த வெளியிலேதான் சுத்திட்டு இருக்கேன், இந்த வெயில் வந்து மேல படணும்னு சொல்லிட்டு. காலையில வெயில் வந்த உடனே பாத்தீங்கன்னா துணியெல்லாம் அலசி நான் போட்டுட்டேன் காயிட்டுன்னு சொல்லிட்டு. இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தோட்டம் தான் நம்ம வந்து உருவாக்க போறோம். அது இன்னைக்கு பண்ணிடலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து மழை இல்லாம நல்லா வெயில் அடிக்குது இல்லையா. இன்னைக்கு வந்து அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு நம்ம வந்து வாங்கிட்டு வந்த விதையெல்லாம் நான் லாஸ்ட் வீடியோல காட்டியிருப்பேன். ஸோ அந்த விதை எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து தோட்டமா கிரியேட் பண்ணிடலாம். இடத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்ம கிளீன் பண்ணிட்டு விதையெல்லாம் போட போறோம். அதே மாதிரி இந்த சைடு, அதாவது வீட்டோட லெஃப்ட் சைடு, சாரி வீட்டோட ரைட் சைடு, இந்த இடம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இங்க ஃபுல்லா நான் வந்து கீரை தான் போட போறேன். என்னென்ன கீரை, பாலக்கீரை, அதுக்கப்புறம் வந்து பொன்னாங்கண்ணி கீரை, சிகப்பு பொன்னாங்கண்ணி, அந்த மாதிரி இருக்கிற கீரைன்னா இந்த வீட்டோட ஃப்ரண்ட்ல இங்க போட்டுக்கிட்டோம்னா நம்ம டக்குன்னு வந்து பறிச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து அம்மா இங்க ஊருக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம், அதாவது வெந்தயம் இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டு விட்டாங்க. வெந்தய கீரை வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்லாவே வந்து வந்திருக்கு. ஒரு 4 நாள்லயே பாத்தீங்கன்னா மேல அப்படியே கொஞ்சம் இலை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சைடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா மல்லி விதை தான் போடலான்னு இருக்கேன். மல்லித்தலை, அதுக்கப்புறம் புதினா, இதெல்லாம் போடலான்னு இருக்கோம். 2 நாளைக்கு முன்னாடி நானே ஹஸ்பண்டும் இந்த இடத்துல இந்த காந்தாரி மிளகுன்னு சொல்லுவோம்ல, இங்க கேரளால அது வந்து நல்லாவே விளையும். காந்தாரி அப்படின்னு சொல்லிட்டா அது வந்து காரமும் அதிகமா இருக்கும், பட் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். காட்டுறேன். இடத்துல நாங்க நட்டு வச்சிருக்கோம் பாருங்க. இது வந்து காந்தாரி செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பச்சை மிளகாலாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா இருக்கும். அது வந்து நார்மல் பச்சை மிளகா வந்து கீழ் வாக்குல இருக்கும். இது வந்து மேல் நோக்கி அப்படி மேல பார்த்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் அதை காட்டுறேன் பக்கத்துல பாருங்க. இதுதான் அந்த வந்து காந்தாரி மிளகா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாருங்க, எல்லாமே வந்து இப்பயே வந்து காயெல்லாம் இருக்கு இந்த சின்ன செடியிலேயும். ஸோ இது வந்து எல்லா டைமுமே இது வந்து நல்லாவே இந்த காந்தாரி மிளகு ஃபாஸ்ட்டாகவும் வளரும். பாருங்க, சின்ன சின்னதா அழகா இருக்கா. பட் காரம் வந்து அவ்வளோ ஹெவியா இருக்கும். இப்போ ஒரு நம்ம 4-5 பச்சை மிளகாய் போடுற இடத்துல இந்த காந்தாரி மிளகு வந்து 1-2 தான் போடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா காரமாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். கேரளால வந்து பாத்தீங்கன்னா இந்த கப்பக்கிழங்கு வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க இல்லையா. அப்போ வந்து இந்த கப்பக்கிழங்கு கூட இந்த காந்தாரி மிளகு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். டைம் வந்து 8 மணி ஆயிடுச்சு, நல்லா வெயில் இருக்கு. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம போயிட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம செடியெல்லாம் நட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய கிச்சன். ஸோ இதுதான் என்னுடைய சிம்பிள் கிச்சன். இப்போ வாங்க பக்கத்துல உங்களுக்கு காட்டுறேன். அந்த அளவுக்கு அரேஞ்ச்மெண்ட் எதுவுமே பண்ணலை. ஸோ ஏதோ என்கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சு தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடு, அதாவது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சன் டாப் இருக்குது, இங்கே வாஷ் மிஷின், அதுக்கப்புறம் ரைட் சைடில் இங்கே வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேஸ் பற்ற வச்சு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா நான் கருவாடு குழம்பு வந்து வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ சூடு பண்ணிக்கலாம். நம்ம கருவாடு குழம்பு, அதுக்கப்புறம் தோசை தான் இன்னைக்கு நம்ம வந்து செய்ய போகிறோம். சிம்பிளான இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் தான். சூப்பராக இருக்குது ஸ்மெல்லேயும்.
நல்லா வந்து ஊறி இருக்கு. இந்த மீன் குழம்பு, கருவாடு குழம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். மறுநாள் சாப்பிட்டோம்னா நைட்டே வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வந்து செஞ்சுருந்தேன். மார்னிங்கு நம்ம தோசையோட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஊர் கிளைமேட்டுக்கு மாவு புளிச்சிருக்கா என்னன்னு தெரியல, அதையும் பார்ப்போம். நல்லாவே புளிச்சிருக்கு, பரவாயில்ல. இது பாருங்க, கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் வந்து மாவு ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா நல்லா புளிக்கணும்ல. இங்கே வந்து கிளைமேட்டு கொஞ்சம் வெயில் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கும். ஸோ அதனால மாவெல்லாம் புளிக்கிறது கொஞ்சம் டிலே ஆகும். அதனால வந்து நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆட்டி வச்சுட்டா நமக்கு வேகமாகவே புளிச்சிடும் இல்லையா. அதனால நைட்டு வந்து கொஞ்சம் ஒரு 8 மணி அந்த டயத்துலலாம் மாவு ஆட்டி வச்சுட்டேன். உப்பெல்லாம் போட்டு தான் நான் மாவு வந்து கரைச்சி வைப்பேன். அதனால இப்போ வந்து உப்பு தேவையில்லை. இது வந்து தோசைக்கு ஊற்றுற கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. நம்ம வந்து தண்ணி மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இன்னொன்று என்னன்னா, ஸோ தோசைக்கு இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கினேன். இதுக்குள்ள நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி வச்சிருக்கேன். இது எப்படி ஃப்ரீஸ் ஆகிருக்கு பாருங்க இங்கே இருக்க கிளைமேட்டுக்கு. இது எப்படி நான் ஸ்ப்ரே பண்ணுறது? நார்மல் எண்ணெய் ஊற்றலாம், பட் தோசைக்கு வந்து இந்த தேங்காய் எண்ணெயில செய்யறது. ஒரு நாள் வந்து எண்ணெய் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றினேன். சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இந்த பாட்டிலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம், ஊற்றி தோசை மேலே அப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் ஊற்றி வச்சேன். பட் ஆனால் இது வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டிலோட ரிவ்யூலாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க நம்ம யூடியூப்ல, இன்ஸ்டாலலாம். பட் நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல என்ன நெகட்டிவ் அப்படின்னா, நம்ம வந்து எண்ணெய் தோசை மேலே ஊற்றும் போது அப்படி தோசை மேலே மட்டும்தான் ஊற்றணும். ஸோ இதை ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக வந்து எண்ணெய் ஆகுது. இப்படி ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஃபோர்ஸாக வந்து தோசையில பட்டு அப்படியே தெரிச்சு பின்னாடி அந்த செவரு ஃபுல்லாக ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டவ் மேலே இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து எண்ணெயா ஆயிடுது. அதனால அது ஒரு மைனஸாக இருக்குது எனக்கு. பட் பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்குது. பட் இப்படி ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த இடம் ஃபுல்லாக, தோசையை தவிர அந்த இடம் ஃபுல்லாக மேலே ஸ்ப்ரே ஆகுது. ஸோ இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஊற்றப்போம். இப்போ நல்லா சுட நம்ம தோசை வந்து ஊற்றலாம். சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றிடலாம். நல்லா சூப்பரான மாவு. ஏன்னா ஃபஸ்ட்டு மாவில் எல்லோரும் இட்லி தான் ஊற்றுவாங்க. பட் எனக்கு வந்து தோசை ரொம்பவே பிடிக்கும், இட்லியும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, தோசை கூட கருவாடு குழம்பு வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எண்ணெய் ஊற்றியாச்சு. மூடி போட்டு வேக வைக்கலாம். வந்து திருப்பி போட தேவையில்லை. அது ஃபாஸ்ட்டாக தோசை வேணும், சீக்கிரமாக சுடணும் அப்படின்னா அந்த மாதிரி மூடி போட்டோன்னு வைங்களேன், நமக்கு வந்து திருப்பி போட தேவையில்லை. அப்படியே வந்து தோசை வந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்துடலாம். இல்லை வேண்டாம் எனக்கு கிறிஸ்பியாக அந்த மாதிரி வேணும், முறுமுறுன்னு அப்படி வேணும்னா நம்ம மூடி போடாமல் சுட்டாதான் அந்த மாதிரி வரும். மூடி போட்டோம்னா கிறிஸ்பியாக இல்லாமல் கொஞ்சம் அப்போ மாதிரி அப்படி வச்சுக்கலாம். அப்போனா கொஞ்சம் சாஃப்டாக அப்படியே மந்தமாக வரும். ஸோ நான் வந்து இன்னைக்கு அந்த மாதிரி இங்கே பாருங்க வந்துருச்சு. இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, தோசை மூடி வச்சு நம்ம சுடும்போது கொஞ்சம் ஃபாஸ்டா ரெடி ஆகுற மாதிரி இருக்கும் தோசை. தோசை எடுத்து நம்ம ஹாட் பாக்ஸ்ல வச்சிடலாம். என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் அங்கே மீட்டிங்ல இருக்காங்க. நம்ம தோசை ஊத்துனதுக்கு அப்புறம் அவங்க சாப்பிட கூப்பிட்டா வந்து சாப்பிடுவாங்க. இதுதான் வந்து என் ஹஸ்பண்டோட ரூம். மீட்டிங்ல இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ரூம்ல வேற எதுவுமே இருக்காது பார்த்தீங்களா. இந்த 2 டேபிள், அதுக்கப்புறம் அவங்களோட திங்ஸ், அவங்களோட லேப்டாப் பேகு, இவ்வளோதான் இருக்கும் இந்த ரூம்ல. ஃபுல் டைம் இந்த ரூம்குள்ள தான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து நாங்கள் கெஸ்ட் ரூம் ஆக்கிட்டோம். இது வந்து என் ஹஸ்பண்டோட ஒர்க் பண்ற ரூமு. இங்க வந்து எங்களோட கிச்சன். ஓகே, நான் போய் தோசை ஊற்றிட்டு வரேன். ஓகே போதும்.